பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார். இன்றைய சாயப்பாவின் அமுத மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, என் பாசமான குழந்தை அல்லவா நீ? உன்னை எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க நான் விடுவேனா? இன்னும் என்ன மனதில் கலக்கம்? பயப்படாதே. இனியும் உனக்கு கஷ்டம் தரும் எந்த விஷயமும் நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நன்றாக வாழ்வாய், அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அது என் பொறுப்பு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள், இவ்வுலகில் எந்த பொருளும் உறவும் நிரந்தரம் அல்ல. ஆனால் நீ செய்யும் செயல்களும் அதனால் ஏற்படும் பலன்களும் நிரந்தரம். வாழும் வரை நீ செய்கின்ற செயல்கள் நிரந்தரம். எனவே எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. சிற்றின்ப வாழ்க்கை உன் உடல் எண்ணத்தை ஆனந்தப்படுத்தும். யாருக்குத்தான் விருப்பம் இல்லை மகிழ்ச்சியாக இருக்க? எல்லோருக்கும் படிக்க ஆசை இருக்குமா? இல்லை படம் பார்க்க ஆசை இருக்குமா? படம் பார்க்கத்தானே. அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருந்தால் போதும். வருங்காலத்தில் வருவதை பார்த்து கொள்ளலாம் என்றுதானே அனைவரும் யோசிப்பார்கள். ஆனால் நீ அப்படி இருக்காதே. நீ செய்ய வேண்டிய வேலைகளை முதலில் முடி, பிறகு சிற்றின்பத்தில் கவனம் செலுத்து. நீ வாழ்வில் முன்னேறினால் வாழ்க்கை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் ஆனந்தப்படுத்தும். கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய். மற்றவர்கள் பார்த்து வியக்கும் வண்ணம் பணக்காரனாய் வாழ்வாய். உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ இனி ஜெயமாக வாழ்வாய். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும், அது நிச்சயம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், பந்தம், பாசம், பணம் எல்லாம் நீ வாழும் வரை மட்டுமே உன்னோடு இருக்கும். ஆனால் அன்பு, நன்றி, கருணையோடு நடந்து கொண்டால் நீ மடிந்தாலும் உனது செயல் எல்லோர் மனதிலும் வாழும். எல்லோர் மனதிலும் வாழும். இருப்பதை கொண்டு வாழ கற்றுக்கொள். உன்னை தேடி எது வருமோ அது கண்டிப்பாக வரும். எதிர்பார்த்து வாழ்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. நீ உன் கடமைகளை கவனமாக செய்து வா. உன்னுடைய குறிக்கோளை நீ நிச்சயம் அடைவாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய். எல்லாம் முடிவுறும். நீ ஜெயமாக வாழ்வாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் துணை உனக்கு இருக்க பிறகு ஏன் உனக்கு கவலை? நீ புத்திசாலி குழந்தைதான். திறமையும் அறிவும் பெற்ற என் செல்லம்தான். ஆனாலும் உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி. உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே. பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவற விடுவாய். பார்த்தால் உனக்கு முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவற விடுவாய். எப்போதோ நடந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீ இன்று செய்ய வேண்டிய செயல்களை தள்ளி போடாதே.
நடந்தது நடந்துவிட்டது. இனி நடக்கப் போவதை பார்ப்போம் என்று முன்னோக்கி நட. எல்லாவற்றிலும் ரொம்ப யோசித்து அதை பெரிதாக நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே. அதை தவிர்த்து வா, உனக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை நீ பயப்படும் அளவுக்கு கஷ்டம் இல்லை. கண்டிப்பாக உன் சாயப்பா உனக்கு என்றுமே துணையாக உன் பக்கத்தில் இருப்பேன். உன் வேண்டுதலை கேட்டேன். நல்ல வேலை வேண்டும் என்று கேட்டாய். நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டும் என்று கேட்டாய். கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டாய். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் நன்றாக படித்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று கேட்கிறாய். கண்டிப்பாக உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன். இனியும் கவலை கொள்ளாதே. உன் விருப்பங்கள் நிறைவேறும், அது சத்தியம். உன் அப்பாவாகிய எனக்கு உன்னிடம் சொல்ல சில விஷயங்கள் இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா? அவர்களிடம் இருந்து விலகிச் செல். அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். நீ வருந்தாதே. அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா? எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று. நீ கண் கலங்காதே. அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். என் செல்ல குழந்தையே, உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உனது கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாறச் செய்கிறது. லௌகீகமோ ஆன்மீகமோ எதை வேண்டுமானாலும் சரி, என்னை பார்த்து அப்பா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது. பிறகு அவன் நிம்மதியாக தனது கண்களை மூடிக்கொண்டு உறங்கலாம். என்னை முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியதெல்லாம் நிறைய கிடைக்கும். உனக்கு வலிக்கும் போது உனது விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கிறாய். என்னை நம்பாமல் உனது தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய். நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியை போல் இருக்காதே. அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட அப்பா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன். நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன். எனக்கு எது நல்லதென உனக்கே தெரியும் என வேண்டு. ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு அப்பா நினது விருப்பமே நிகழும், நீயே அதை எண்ணுவாயாக என பிரார்த்தனை செய். அப்படி செய்யும் போது தேவையான நேரத்தில் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். நானே உன்னை என் கைகளில் தாங்கிச் செல்கிறேன். என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் அப்படி நினைப்பேன். நான் எப்போதுமே நினைத்துக் கொண்டிருப்பேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண் முன்னே தோன்றுவேன். உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை. மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது. நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விடமாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். படிப்படியாக உயரப் போகிறாய். அதை நானும் கண்டு களிக்கப் போகிறேன். ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்து விடாதே.
நான் இருக்கிறேன். உன் எண்ணங்கள் நேர்மறையாய் மாறும். உனக்கான நிம்மதி, சந்தோஷம் பிறக்கும். உலகத்தில் என்ன மாறினாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.